பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? பசியும் உணவுமே ஆதிநிலை. அற்புதமான தாரக மந்திரம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலேயே வச்சுக்கின்னு மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதியை சிந்திப்போம். ஆதியே வல்லமை படைத்தது. உலக அமைதி வர வேண்டும் என்றால் ஆதியை சிந்தித்து ஆதியை போதித்தால் கண்டிப்பாக உலக சமாதானம் வரும். நீங்கள் எல்லாம் என்னை பற்றி சிந்திக்கலாம். பசி உணவு மகேந்திரன் குருநாதரை குறை சொல்லுகிற மனிதன் என்று. குறை சொல்லுகிற மனிதன் அல்ல, உண்மையை சொல்லி கொடுக்கின்றேன் உங்களுக்கு. ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். கிழக்க ஒரு குருநாதர் இருக்கிறாரு, மேற்க ஒரு குருநாதர், வடக்க ஒரு குருநாதர், தெற்க ஒரு குருநாதர். 4 பேரிடம் சண்டை. 4 பேர்கள் 4 கடவுளை சொல்லுகிறார்கள். 4 பேரும் சொல்லுகிறார்கள் உலக அமைதி வர வேண்டும் என்று. இவங்க 4 பேரையும் ஒன்றா விட்டால் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏதாவது இந்த ஆசிரமத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் அந்த ஆசிரமத்தில் எடுப்பாங்களா? உண்மை தானே இது? எடுப்பான். ஏதாவது எடுக்க விட சொல்லுங்க பாலாம். இல்லை அதில் இருக்கிற சப்ஜெக்டை இதில் எடுக்க சொல்லுங்க பாலாம். எடுக்கவே விட மாட்டாங்க. இந்த 4 ஆசிரமத்தில் இருக்கிறவங்கள ஒன்றா விட்டு பாருங்கள், சண்டை தான் வரும். புரியுதுங்களா? அறிவுபூர்வமாக நீங்கள் பேசினா உங்கள் குடும்பத்திலே சண்டை வருங்க. உணர்வுபூர்வமாக வாழணும். இதில் தாங்க சமாதானம் வரும். அதுதான் பசி உணர்வு ஆதிநிலைன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் பண்ணுங்களேன். பசி எடுத்ததும் உங்கள் கடவுளையும் உங்களுடைய ஆசிரமத்தையும் உங்கள் குருநாதரையும் விட்டுட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருப்பார், இதுதான் கடவுள்னு ஒன்று. அவரே அதை விட்டு இதுங்கிட்ட ஓடியாந்துருவார் பசிக்கிட்ட. பசியை கட்டுப்படுத்துவதற்கு உலகத்தில் ஏதாவது ஒரு கடவுளை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 800 கோடி பேர் இருக்கிறீங்க உலகத்தில். பசி உங்களை கட்டுப்படுத்தும். பசியை உங்களுடைய குருநாதர் சொன்ன கடவுளாலையும் கட்டுப்படுத்த முடியாது, உங்களாலையும் கட்டுப்படுத்த முடியாது. இதை ஆழ்ந்து சிந்தித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.